வணக்கம் லே. இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது மின் முலாமிடுதல். உங்களுக்கு தெரியும், மின்பகுப்பின் பிரயோகங்களில் ஒன்று தான் மின் முலாமிடுதல். அதுக்கு தேவையான பொருட்கள் முகவை, அதுக்குள்ள செப்பு சல்பேட்டு கரைசல் நீல நிறமாக காணப்படும். எங்களுக்கு ஒரு 9 வோல்ட் பேட்டரி ஒன்று தேவை. அதோட நாங்கள் செப்பு தகடு உண்டு, இரும்பு கரண்டி ஒன்று இருந்துச்சுன்னா போதும். இதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த செப்பை இந்த இரும்பு கரண்டியின் மீது சேகரிக்க போகிறோம். செப்பு இருக்கு, செப்புட உப்பு கரைசல் செப்பு சல்பேட்டு கரைசலாக காணப்படுது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், செப்பையும் அடுத்தது இந்த இரும்பையும் இதில் வைக்க போகிறோம். நாங்கள் எதனால் முலாமிட போகிறோமோ அதை நேர்முனையில், அப்ப செப்பை நாங்க நேர்முனையில வைக்கணும். எதன் மீது முலாமிட போறோமோ அதை மறைமுனையில வைக்கணும். அப்ப இரும்பு கரண்டியை நாங்க மறைமுனையில வச்சிருக்கிறோம். அப்ப பேட்டரியிட நேர்முனையில செப்பையும் பேட்டரியிட மறைமுனையில இரும்பு கரண்டியும் ஜாயின் பண்ணி நாங்க வச்சுட்டோம்னு சொன்னா இங்க எங்களுக்கு முலாமிடுதல் நடக்கும். இங்க முலாமிடுதல் சிறப்பாக நடக்கணும்னா கரைசல்ட செறிவு குறைவாகவும் ஓட்டம் மிக குறைவான ஓட்டமா இருக்கணும். நேரோட்டமா இருக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். ஆகவே இங்க முலாமிடுதல் நடக்கும். இதைத்தான் நீங்க எங்க தங்க முலாமிடுதல்ல பார்க்க போறீங்க. அந்த தங்க முலாமிடுதல் போது இங்க தங்க உப்பு கரைசல் இருக்கும். அதாவது அங்க நீங்க நெருப்பு தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு நடையில, அது இருக்கும். இங்கிட்டு தங்கம், இந்த பக்கம் பித்தளை நகை இருக்கும். ஆகவே அங்க முலாமிடுதல் நடைபெறுது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. இப்போ நாங்க இரண்டு அவதானங்களை பார்ப்போம். செப்புக்கு அருகாமையில வாயு குமிழிகள் வெளியேறதை பார்க்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இரும்பு கரண்டியில செப்பு பூசப்பட்டிருக்கத நாங்க பார்க்கலாம். இந்த பாருங்க, செப்பு பூசப்பட்டிருக்குது என்ன, ரைட். இந்த பாருங்க, இந்த பக்கெட்டு இருக்குது, அதோட கிளியர் பண்ண பக்கெட்டு செப்பு பூசப்பட்டது. ஆகவே இது ஒரு முலாமிடுதலுக்கான ஒரு பரிசோதனை. இது விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.